சங்கஸ்தே ஸ்வதத்தை பிரார்த்தியானால நீ பிரார்த்திக்கணும் அந்த சாதுக்களுடைய சங்கத்தை. அவர்கிட்ட போன பகவத் குணத்தை வருஷிச்சு உள்ள இருக்கிற துக்கத்தை போக்கி விடுவாள். சாதுக்களை போய் அண்டு மகான்களை அண்டாம பகவானை ஸ்மரிக்காம இருக்கிற பாபிகளுடைய சரித்திரத்தை சொல்றேன் கேளுனாலாம். வார்த்தாயாம் ருக்கமானாயாம் ஆரத்தாயாம் புனః புனः லோபாவிபூதோ நிஸ்ஸத்வः பரார்த்தே குருதே ஸ்ப்ருஹாம். சொத்தை சம்பாதிச்சு வச்சு விடுவோம். ஒரு நல்ல காரியம் தெரிஞ்சிருக்காது, ஒரு சாதுக்களை அண்டிருக்க மாட்டான், பகவானை பத்தி ஸ்மரிக்க மாட்டான். பையன்கிட்ட ஒப்பிச்சு விடுவோம். ஷாவியே அசக்தி வந்ததுனால என்ன கொடுக்க மாட்டான். என்ன ஆகுமா, சம்பாதிச்ச சொத்தை பையன் எடுத்து செலவழிக்க ஆரம்பிப்பான். அப்ப மனசு வருத்தப்படுமா? அப்ப ஏதாவது புறத்தியார் சொத்தை முள்ள கிரகிச்சா தேவையில்லைன்னு தோணுமா? கிரகிக்க முடியுமோன்னார், முடியாதுன்னார். புறத்தியாராத்து கொள்ளையில விழுந்த தேங்காய் எடுக்கணும்னு இவன் போவானா, குப்பை குழியில கிடக்கும். இவன் எடுத்துன்னு வரபோது வாத்து பையன் வந்து பிடின்னு போடுவான். அந்த குழியில இறங்குற காரியம் இவர் சேர்ந்ததா போடுமா? பரார்த்தே குருத்தே ஸ்பிருஹா, அதுவும் கிடைக்காதுன்றார். அவன் வந்து பிடிங்கிட்டு போடுவன். குடும்ப பரணா கல்பம் பண்ற முயற்சி எல்லாம் ஒன்னா போடுமாம். குடும்பத்தை பறிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. அன்னைக்கு அத்தனை சம்பாதிச்சோமே, இன்னைக்கு ஒண்ணும் முடியலையேன்னு வருத்தப்பட்டு பெருமூச்சு விடுவானாம். இப்படி இது ஆச்சே. இவன் கட்சி இவன் ஆத்துல எல்லாரும் இவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிற போது காலம்புற ஒரு தடவை க்ஷீரம், 2ஆம் தடவை பால், 3ஆம் தடவை ஓவல்டின், கிருஷ்ணாயில்டின் எல்லாம் கொடுப்பார். ஆமா, சாப்பிடுங்கோம்பல் என்னமோ போல இருக்கேம்பல் எல்லாம் சம்பாதிக்கிறார். அதனால எல்லாம் சொல்லுவாளாம். இப்படி சம்பாத்தியம் இல்லாம திண்ணையில உட்கார்ந்து ஒரு காரியம் முடியாம போன உடனே என்ன பையன் என்ன கேட்க மாட்டானாம். நாத்ரியந்தே யதா பூர்வம் கீனாஷாயிவ கோஜரம். அனாதரவு பண்ணுவாளாம். தத் களத்ராதயஸ்ததான் நாள் பத்னி முதல் கொண்டு அனாதரவு பண்ணுவாளாம். இன்னைக்கு என்ன சமையல்னு கூப்பிட்டு காப்பனாம். இலையில வரபோது தெரியும்பலாம் பத்னி. பையனை மார்க்கெட்ல என்னடா வாங்கி வந்தே கொத்தவரைக்கா விளையம்பாளாம். உன்னை பேசாதே என்ன ஏன் பேசுறேன் மனாம். நாத்ரியந்தே யதா பூர்வம் காலமாடு சப்பன் எழுவி ரோட்ல விழுந்துட்டா எம்மாடுன்னு சொல்லுவனா, அது மாதிரி இவனை ஒத்துரும் கவனிக்க மாட்டாளாம். தன்னது எண்ணம் இருக்காதாம். அப்பவாவது இவனுக்கு வைராக்கியம் வருவா. பையன் காக்காதே, நான் வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன, ₹1 கொடுப்பேங்கிறான். ஷேருக்கு கொத்தவரைக்காய் ₹1 கொடுப்பேன், நீ எந்த காக்கிறேங்கிறான். அவர் சம்பாதிச்ச சொத்தை கொடுத்து இந்த பையன் வாங்கி வந்திருக்கான். அவரை பிடிச்சு விரிவிழறான். இவன் அதோட விடுவனோன்னார். அதுலயும் வைராக்கியம் விடாம அடுத்த அது காரணம் நீ கூட போனே. இவன் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கணும்னு கவலை கழவனுக்கு. இவன் வெறுமனை 10 கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்திருப்பானே இவன் புள்ள. துக்கம் மட்டும் மனசை பாதிக்குமா? நான் கௌபீனம் கசக்கி கத்தின பழைய என்ன சீறி சீறி விழறானேன்னு நான் ரட்சிக்கவாள். நான் நகை பண்ணி போட்ட பத்னி, நான் வந்து படிக்க வச்சு சிரமப்பட்டு விருத்தி பண்ணின பையன் நம்ம பார்த்து இப்படி பேசுறானேன்னு வருத்தப்படுவனாம். வருத்தப்படுவனே தவிர்த்து வைராக்கியம் வராதாம். பாகவதத்துக்கு வந்து விட மாட்டானாம், கேட்க மாட்டானாம். என்ன நாள் வயசாயிடுதோ இல்லையோ, ரூபங்கள்லாம் மாறி கழத்தனம் வந்து விடுமாம். ஜரயோ பார்த்தவை எல்லா ரோகமும் வருமாம். அதுல ஒரு ரோகம் என்ன நாள் கபம் வந்து கட்டுமாம். காரி காரி துப்புவனாம். கபத்தை காரி காரி துப்புவனாம். பையன் என்ன பண்ணுவானா, அம்மாவை கூப்பிட்டு இனிமே வருஷம் வந்து சாப்பிடக்கூடாது, கோழையை துப்புறார் சொல்லுவனா. அப்பா நான் என்னமாடா சொல்லுவேன் படா, இல்லைன்னா நீயும் பரப்பு விடுவனாம். அந்த அம்மா மானமா ஆத்துல பையனோட இருக்கணும் என்ன பயந்துக்கிண்டு, அப்பா என்னடா பண்ண சொல்றேன் படா, கொல்லையில கொட்டுலுக்கு பக்கத்துல ஒரு கொட்டா போட்டிருக்கேன், அதுல கொண்டு போய் வீடு கிழவரேன் மனாம். அவ வந்து 50-60 வருஷம் கொடுத்தோம் அவனோட பண்ண அவ்வளோ இல்லையா, அழகா இருந்தவனை கொண்டு போய் கொட்டுல கொண்டு போய் வைக்கிறதுனா பயப்படுவலாம். அழிச்சுன்னு போறியா இல்லையான்னு அதட்டுவனாம். அந்த அம்மா அதுக்காக என்ன பண்ணுவலாம், கபட்டமா கழவர்கிட்ட வந்து சொல்லுவலாம், குழந்தை கொல்லையில ஒரு கொட்டா போட்டிருக்கானா, அது நன்னா இருக்கான்னு உங்களை பார்க்க சொன்னான்னு சொல்லுவலாம். என்னமோ நம்ம பையன் கூட இப்படி சொல்லிவிட்டானான்னு சந்தோஷத்துல என்ன அழிச்சுன்னு போமான் கழவன்.
கையை பிடிச்சு கொண்டு போகலாம். கொட்டாய்க்கு சர்டிபிகேட் பண்றதுக்கு இல்லை, இவனுக்கு கிரகப்பிரவேசம். அங்க கொண்டு போய் உள்ள போற விடுவலாம். உட்காருங்கோம்பலாம். ஏண்டி உட்கார சொல்றேன், உட்காருங்கோ சொல்றேன்னு சொல்லுவலாம். உட்கார்ந்துட்டு போனாம். என்ன அம்பலாம், இன்னமே இங்கே வரும் எல்லாம் அம்பலாம். ஆஸ்தேவ மத்தியாவுபன்யஸ்தம் கிரகபால ஆஹான்னு அழுவனான் கழுவன். அங்கிருந்து ரச வண்டி கறி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு தையல் இலையில வச்சு கொண்டு வைப்பலாம். அவமத்தியா உபன்யஸ்தம் நாள், ஏன்னா ஈர்க்கு மாட்டிக்கிட்டோம்னு சுருக்க. ஆஸ்தேவ மத்தியா உபன்யஸ்தம் கிரகபால எல்லாம் பாபிகளுக்கு, புண்ணியம் இல்லாதவனுக்கு தான் இதெல்லாம். அதை மறக்கப்படாது. அவமதிச்சு கொண்டு போய் வைப்பலாம். ஒரு மணி வச்சுவிட்டு வைப்பலாம். இப்படி காரி துப்பினா ஆருக்கு தான் பிடிக்கும். ரொம்ப தின்னுபிட்டு என்னத்துக்கு இப்படி நாத்தமா அடிக்கிறேன், இன்னும் குறைச்சலா தான் சாப்பிடுமே, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போய் வைப்பலாம். இத்தனை விஷு வச்சாலே எனக்கு வேண்டாம், நான் ராமநாமா பண்றேன் லட்சநாமான்னு கத்துவனும் கழவன் மாட்டான். கிரகபால நாய்க்கு எச்சக்கலையை போட்டே கொல்லையிலேன்னு கேட்கும் போது அதையும் பிரட்டி திங்குறது இல்லையோ அது மாதிரி தும்பனாம்.